இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா 6th தமிழில் இருக்கக்கூடிய மூதுரை அப்படின்றத பார்க்குறோம். இதில் வந்துட்டு ஔவையார் ஒரு பாடல் பாடியிருக்காங்க. என்ன பாடல் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நுழையும்னு பார்த்துடலாம். கல்விக்கு எல்லை இல்லை, மனிதன் பிறந்தது முதல் இறுதி வரை கற்றுக்கொண்டே இருக்கிறான். கல்வி மனிதனை உயர்த்துகிறது. கல்வியும் செல்வமாக கருதத்தக்கது. அது பிறருக்கு தந்தாலும் குறையாமல் வளரும். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். எனவே நாமும் கற்போம், வளம் பெறுவோம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்படையான். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா ஔவையார் பாடல் பாடியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின், மன்னனையும் அதாவது குற்றமில்லாமல் கற்றவனையும், சீர்தூக்கின் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பேரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு பொருள் தரும். மன்னனின் கற்றோன் சிறப்புடையான், அதாவது மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்தால் மன்னனை விட அந்த கற்றவனை சிறப்புடையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனுக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை அப்படின்னா மன்னர் வந்துட்டு அவனோட நாட்டில் மட்டும்தான் அவனுக்கு சிறப்பு. ஆனால் கல்வி கற்றவங்களுக்கு எங்கே போனாலும் சிறப்பு, சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசற அப்படின்னா குற்றம் இல்லாமல், சீர்தூக்கினா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம் நாடு. பாடலின் பொருள்: மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். மன்னருக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு. இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது. இந்நூலில் 31 பாடல்கள் உள்ளன. ஔவையார்ன்றவங்க ஒருத்தவங்க கிடையாது, நிறைய ஔவையார் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த பாடல், இந்த மன்னனும் மாசற கற்றோனும் இந்த பாடலை பாடினவங்களும் ஔவையார் தான். இவங்க ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி இந்த 3 நூல்களையும் இயற்றியிருக்காங்க. அதே மாதிரி ஔவையார் புறநானூற்றில் 33 பாடல் பாடியிருப்பாங்க. புறநானூற்றில் அதிகமான பாடலை பாடியது யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார் தான். 33 பாடல் பாடியிருக்காங்க. மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள்? மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் தான் இதற்கு மூதுரை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் மொத்தம் 31 பாடல்கள் உள்ளன.